Hello students, welcome to JKG Max. சரிங்க நம்ம 10th Max chapter 5ல exercise 5.1 5thல second sum தான் பார்க்க போறோம். Find the area of quadrilateral whose vertices are -9, 0, -8, 6, -1, -2, -6, -3. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரஃபோ டயக்ராம் வந்து பிளாட் பண்ணணும். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே ரெண்டுமே எப்பவுமே மைனஸில் இருக்கும், இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸு, செகண்டு ப்ளஸ்ஸு, இங்கே இருக்கா -9, 0ன்னு இங்கே கிடைக்கும். அப்புறமா -8, 6 அகெயின் திருப்பி -8, 6 இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 பாயிண்ட் ஒரே இதுவில். -1, -2 ரெண்டுமே மைனஸ். ஸோ இங்கே இருக்க ரெண்டுமே மைனஸ். -1, -2 இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். -6, -3 இங்கே கிடைக்கும். -6, -3 இதுவுமே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒன்று, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ டோட்டலாக 4 பாயிண்ட் இருக்கா. இதை வந்து நம்ம இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ரிவர்ஸில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுக்கு கீழே இது வரணும், அப்புறமா இந்த பாயிண்ட், அப்புறமா இந்த பாயிண்ட். இல்லை இதை நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் எடுக்கணும், இந்த பாயிண்ட் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நீங்கள் பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு -9 இந்த பாயிண்ட்லேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். -9, 0லேருந்து. ஸோ என்னுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -9, 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் -6, -3, தேர்ட் -1, -2, ஆஃப்டர் -8, 6. ஸோ இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது x1, y1, இது x2, y2, திஸ் இஸ் x3, y3, திஸ் இஸ் x4, y4 இப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கணும். நோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலோட ஃபார்முலா என்ன? 1/2 x1, x2, x3, x4 அகெயின் வந்து x1, அப்புறமா என்னது y1, y2, y3, y4. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா y1. ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்து நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஆஃப் x1 என்னது -9, x2 என்னது -6. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை இதில் எடுத்தானே அப்ளை பண்ணுங்கள். x1 -9, -6, -1 அகெயின் -8, திருப்பி x1 என்ன -9, y1 என்ன 0, y2 -3, y3 -2, y4 என்ன 6 அகெயின் வந்து y1 என்ன 0. ஸோ இந்த மாதிரி எடுத்தானே அப்ளை பண்ணுங்கள். இது வந்து y4. ஓகே, நவ் இப்போ மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு கீழே பண்ணணும், ஆஃப்டர் தான் கீழே இருந்து மேலே மல்டிபிள் பண்ணணும். நவ் ஆஃப். ஸோ பாருங்கள், 9 3s என்ன 27, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27, 6 2s என்ன 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12, 1 6 என்ன 6, மைனஸ் இருக்கிறதுனால -6. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 8 × 0 0, எனிதிங் மல்டிபிள் 0 0 தான். ஆனால் 0 வந்தால் நம்ம போட வேணாம். இப்போது ஒரு ரோ மேலே முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் போட்டு அப்புறமா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 × 6 என்ன 0, அதனால் நம்ம ரைட் பண்ண வேண்டாம். இப்போ இது பாருங்கள், 1 3s என்ன 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இப்போ இது 8 2s என்ன 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16. இப்போ இந்த நம்ம 6 9s வந்து 54, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -54 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நவ் ஆஃப். ஸோ 27 12 ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். 39 நம்மளுக்கு கிடைக்கும். 39ல் 6 மைனஸ் பண்ண என்ன 33. இங்கே என்ன இருக்குது மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா 54 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 16 3 எவ்வளோ 19. 54ல் 19 மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம 54ல் 19 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும், பாரோ வாங்கிக்கோங்க. 5 அகெயின் வந்து 35 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எது இந்த பெரிய நம்பர்? 54 தான் பெரிய நம்பர். மைனஸ் தானே 54க்கு, அதனால் -35 தான் நம்ம ஆன்சர். ஓகே, நவ் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா 33, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 35 ஈக்குவல் டு ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாமா? 33 35 எவ்வளோ 68 நம்மளுக்கு கிடைக்கும். 68 கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க. 1 2s 2, 34 2s என்ன 68. தென் யுவர் ஆன்சர் இஸ்
34 ஸ்கொயர் யூனிட் நீங்கள் கம்பல்சரியாக எழுதி ஆகணும். ஸோ ஸ்கொயர் யூனிட்க்கு உங்களுக்கு ஒரு மார்க் தருவாங்க. 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.